இப்போ வந்து லைவ்ல வந்து என்ன போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, காலையில இருந்து வந்து செம்மையா ஒரு என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபக் வந்து கேப்டன் ஆன உடனே வந்து நிறைய கேமா இருக்கட்டும், நிறைய இது வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு லைவ்ல வந்து ஆல்ரெடி 2 கேம் நடந்துச்சு. இப்போ வந்து 3வது ஒரு கேம் நடக்குது. அதை பத்தி நான் சொல்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கேம் வந்து செம்மையா போயிட்டு இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே அவர் வைக்கிற கேம் எல்லாமே செம்மையா ஒரு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங் ஒரு கேம் மாதிரி வந்து ஒரு இது மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து மஞ்சரி ஆனந்த் அவங்க 2 பேருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ற மாதிரி, ஓகேங்களா? அதான் வந்துட்டு இந்த ஒரு கேம் ஜட்ஜ் பண்றது வந்து 2 பேர். இப்போ வந்து அந்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 கேம் வந்துட்டு ஒரு எப்படி டீம் அமைஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் வாஷிங் அண்ட் கிளீனிங் அண்ட் குக்கிங் இவங்க 3 பேருமே, ஓகேங்களா? 3 டீம். அந்த 3 டீம்ல இருந்து ஒவ்வொரு ஆள் வரணும், ஓகேங்களா? ஒவ்வொரு ஆள் வந்து கண்ணை கட்டி விட்டுருவாங்க. கண்ணை கட்டி விட்டு நிறைய பொருட்கள் வந்து அந்த ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த பீன் பேக்கா இருக்கட்டும், சேரா இருக்கட்டும், வண்டா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து பில்லோவா இருக்கட்டும், சின்ன சின்ன பொருள்லாம் நிறைய இது வச்சிருப்பாங்க. நிறைய இது வச்சிருந்து அந்த லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம ஒரு மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மெழுகுவர்த்தி அப்புறம் பூச்செடி, அந்த ஒரு இது ஒன்று வச்சிருப்பாங்க. 2மே வச்சிருப்பாங்க. வச்சிருக்கும் போது வந்து அதுல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பில்லோ இதெல்லாம் வந்துட்டு தாண்டி அந்த பீன் பேக், சேர், பில்லோ, அந்த வண்டி இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு மெழுகுவர்த்தியும் நம்ம அந்த ஒரு எப்படின்னா பூச்செடியும் அந்த ஒரு இதையும் போய் எடுக்கணும். இதான் வந்துட்டு அந்த ஒரு கேமுக்கான ஒரு இது. இதுல வந்துட்டு மொத்தம் 3 டீம்ல வந்துட்டு இதுல வந்துட்டு யார் யார் கண்ணை கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பவித்ரா கண்ணை கட்டுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முத்துவ கண்ணை கட்டுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சத்யா கண்ணை கட்டும் போது ஒரு ட்விஸ்ட் நடந்து அதுக்கப்புறம் அன்சிதா வந்துட்டு கண்ணை கட்டினாங்க. அது வந்துட்டு பல ட்விஸ்ட், அது என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு நிறைய பொருட்கள் வச்சு அதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதுல வந்துட்டு கைட் பண்ணும், ஓகேங்களா? ஒருத்தவங்க கண்ணை கட்டிருப்பாங்க. அவங்க டீம்ல வந்து இங்கிட்டு போகணும், லெஃப்ட்ல போகணும், ரைட்ல போகணும், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போகணும், தாண்டி பில்லோவை தாண்டி போ, சேர் அங்க இருக்கு தாண்டி வா அப்படிங்கிற மாதிரி வந்து ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி வந்து கைட் பண்ணி கொடுக்கணும், ஓகேங்களா? 3 டீம்லயுமே எல்லாருமே கைட் பண்ணலாம், யார் வேணா கைட் பண்ணலாம். இப்போ வந்து பவித்ரா வந்து ஃபர்ஸ்ட் டீம்ல போறாங்க. அதுக்கு வந்து டைம் இருக்கு, ஓகேங்களா? டைம் வந்து செகண்ட் எண்ணுவாங்க, ஓகேங்களா? செகண்ட் வந்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவித்ரா வந்துட்டு போறாங்க. பவித்ரா போகும்போது வந்துட்டு சூப்பரா டக்குன்னு போனாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவுட் ஆயிட்டாங்க. 2வது டைம் மறுபடியும் போறாங்க. மறுபடியும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கிட்டு வந்து டைம் வந்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இது எண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஜாக்லினும் ரயான் தான் கைடா வந்துட்டு லெஃப்ட்ல போகணும், ரைட்ல போகணும் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு முடிச்சது வந்துட்டு 120 செகண்ட்ல வந்துட்டு அவங்க முடிச்சிட்டாங்க. அந்த பில்லோவும் அந்த ஒரு பூச்சட்டியும் வந்துட்டு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம முத்துக்குமாருக்கு வந்துட்டு யார் கைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சாச்சனா கைட் பண்றாங்க. சாச்சனா கைட் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்ல போய் எடுத்துட்டாங்க, ஓகேங்களா? கொஞ்சம் டைம் ஆனாலும் வந்து லாஸ்ட்ல போய் எடுத்துட்டாங்க. அவங்க வந்துட்டு டைம் வந்துட்டு 166 செகண்ட் வந்துட்டு 166 செகண்ட்ல போய் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு சுவாரஸ்யமான மேட்டர். என்னன்னு பாத்தீங்கன்னா சத்யா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு எடுத்திருந்தாப்ல. என்ன எடுத்திருந்தாருன்னா ஒண்ணுமே எடுக்கல. அந்த இதான் வந்துட்டு அவருக்கான ஒரு இது எப்படின்னா சத்யாவுக்கு வந்துட்டு கைட் பண்ண யாருன்னா விஷால். இவங்க இங்கிட்ட ஒண்ணு சொன்னா அங்கிட்ட ஒண்ணு போறாரு, அப்படி சொன்னா இப்படி போறாரு. சத்யா வந்துட்டு அவர் வந்துட்டு போவே முடியல. நிறைய டைம் அவுட் ஆயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆளை மாத்திரலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சத்யாவே கேட்கவும், அதுக்கப்புறம் வந்துட்டு அன்சிதா வந்துட்டு அவங்க டீம்ல இருந்து வராங்க. அப்பயும் வந்துட்டு நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு தான், விஷால் தான் வந்துட்டு கைட் பண்றாங்க. கைட் பண்ணி அவங்க நீட்டா வந்து அந்த ஒரு ஷேப்ல கொண்டு போய் வந்துட்டு லாஸ்ட்ல 2 பொருள் எடுக்க போகும்போது ஒரு பொருள் எடுத்துட்டாங்க. லாஸ்ட் பொருள் எடுக்க போகும்போது வந்துட்டு டக்குன்னு அவுட் ஆயிராங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ரீயா போய் மறுபடியும் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு எத்தனை செகண்ட் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு 170 செகண்ட்ல வந்துட்டு எடுத்திருந்தாங்க. இவங்க வந்துட்டு எடுத்திருந்தாலும் வந்துட்டு ஒரு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டாங்க. இதுல வந்துட்டு யாரு வெற்றி பெற்றிருக்கான்னு பாத்தீங்கன்னா பவித்ரா தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஏன்னா 120 செகண்ட்ல வந்துட்டு எடுத்திருந்தனால வந்துட்டு இவங்க தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. லாஸ்ட்ல வந்து 2வது ஒரு கேம் நடந்துச்சு. அதுலயும் வந்து அவங்க தான் வெற்றி பெற்றிருந்தாங்கிறது நல்லபடியா தெரியும். அண்ட் இந்த இது மாதிரி வந்து பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்கோட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒரு என்டர்டைமா போயிட்டு இருக்கிறது வந்து நல்லா பார்க்க முடிஞ்சு, நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தீபக்கோட கேப்டன் எப்படி இருக்குது இதை வச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.